அமித்ஷா இல்ல, எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியாது. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை அது நடக்கவே நடக்காது. ஏன்னா டெல்லி ஆளுகைக்கு எப்பவுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். என்ன டைலாக் அடல் பறக்குதுங்களா? செம்மையா இன்னைக்கு நம்ம தலைவர் வந்துட்டு சிங்கம் பட பாணியில டைலாக் பேசிட்டாரு. வழக்கம் போல ஒன்றிய அரசை கண்டிச்சு அவருடைய அறிக்கைகளை விட்டுட்டாரு. உண்மையிலே பார்க்கும்போது சூர்யா பேசுற மாதிரி இருந்தது அந்த டைலாக்கு. இந்த காணொலியை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. சிங்கம் படத்துல சூர்யா எப்படி பேசுறாருன்னு பார்த்துட்டு நம்ம தலைவர் எப்படி சிங்கமா கர்ச்சிக்கிறாருன்னு பாருங்க. சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, ஏன் கூண்ல கூட பாத்திருப்ப. கம்பீரமா காட்டுல நடந்து பாத்திருக்கியா? வெறித்தனமா தனியார் வேட்டையாடி பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்லா பாக்குறியா? மளிகை கடை தராசுல இருந்து மண்மாட்டி வரைக்கும் பிடிச்சுடாரு. நம்ம தலைவர் நம்ம சிஎம் கர்ச்சிப்பாரு. அத பாருங்க, சிங்கம் கர்ச்சிக்கிற மாதிரி ரோட்ல நாம இன்னும் சிங்கத்தை கர்ச்சித்ததை பார்த்ததில்ல. இப்ப பாருங்க இந்த சிங்கம் எப்படி கர்ச்சிக்குதுன்னு. டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. அப்படி ஒரு தனி குணம், ஒரு தனி தன்மை கொண்டவங்க நாங்க. மற்ற மாநிலங்கள்ல போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க ஃபார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. நீங்க ஏமாற வேண்டாம். 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அமித்ஷா இல்ல, எந்த ஷாவா இருந்தாலும் சொல்றேன், எங்க ஆள முடியாது. இது தமிழ்நாடு. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை உங்க திட்டம் பலிக்காது. என்ன நண்பர்களே, தலைவர் பேச்சை கேட்கும் போதே புல்லரிக்குதா, உணர்ச்சி உற்சாகம் பொங்குதா? இதுதான் நம்மளுடைய தலைவர். வெறும் பேச்சுல மட்டும் இல்ல, நம்ம தலைவர் செயலையும் வெற்றி பெற்று காட்டியிருக்கிறாரு. ஏன் அவரு தமிழ்நாடு டெல்லி ஆளுகைக்கு கட்டுப்படாத அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொன்னாருன்னு அந்த பாயிண்ட்டுக்கு நாம வந்துருவோம். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசு கட்சி துவங்கியதிலிருந்து, அதுக்கு முன்னாடி நீதி கட்சி ஆட்சியிலிருந்து டெல்லி ஆளுகையை எதிர்த்து தான் நீதி கட்சி ஆட்சியில பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தது நீதி கட்சி. இடஒதுக்கீடு மட்டும் இல்ல, பெண்களுக்கு முதல்ல வாக்குரிமை பெற்றுக் கொடுத்ததும் நீதி கட்சி தான். இன்னும் பல சாதனை, இந்து அறநிலைய துறையை நிறுவியதும் நீதி கட்சி தான். இன்னும் பல சாதனைகளை சொல்லிக்கிட்டே போலாம். அதே போலதான் நீதி கட்சிக்கு பிறகு சுயமரியாதை இயக்கமாக மாறிய திராவிடர் கழகமாக மாறிய தந்தை பெரியார் தலைமையில வந்து அந்த திராவிடர் கழகம் வந்ததுக்கு அப்புறமும் ஹிந்தியை ஒழிச்சது, ஹிந்தி திணிப்பை ஒழிச்சது திராவிடர் கழகம், அறிஞர் அண்ணா மற்றும் நம்மளுடைய திராவிட இயக்கங்கள். அதே போல ஒன்றிய அரசாங்கம் எதையெல்லாம் நம்ம மேல திணிக்கிறாங்களோ, திணிக்கும் போது குலக்கல்வியை கொண்டுட்டு வரும்போதும் பெரியார் அண்ணா இவங்க போராடி குலக்கல்வியை ஒழிச்சாங்க. இதெல்லாம் வரலாறு. அதன் தொடர்ச்சியாக பெரியாரின் பேரனாக நீதி கட்சியோட தலைவர்கள் TM நாயர், PT தியாகராயர் மற்றும் அந்த தலைவர்களோட வாரிசாக இன்றைய நம்முடைய முதல்வர் கலைஞர் அவர்களுடைய மகனாக தொட்டதெல்லாம் வெற்றி, நின்ன தேர்தல் எல்லாம் வெற்றி, எந்த கேஸ் போட்டாலும் வெற்றி. கேஸை பத்தி பேசணும்னா ஒரு நாள் ஆனாலும் பத்தாது. ஏன்னா திமுக அரசு தொடுத்தாலும் வெற்றி தான், திராவிட முன்னேற்ற கழக கட்சி வழக்கு தொடுத்தாலும் வெற்றி தான். தோல்வி என்பதே கிடையாது. அந்த அளவுக்கு சிஎம் தமிழ்நாடுனா பெருமை, தமிழ்நாடு அரசு என்றால் பெருமை, திமுக கழகம் என்றால் பெருமை, நம்ம திமுக தலைவர் என்றால் பெருமை, நம்ம முதல்வர் என்றால் பெருமை. அந்த அளவுக்கு கட்சியோட செயல்பாடுகள், திமுக அரசின் செயல்பாடுகள் தொட்டது எல்லாம் வெற்றி என்று நம்ம தொடர்ந்து வெற்றியை கொடுத்துட்டு இருக்கோம். அந்த துணிச்சல்ல தான், அந்த தைரியத்துல தான் இன்று அமித்ஷா மட்டும் இல்ல, எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியாது என்ற ஒரு சவாலை விட்டாரு. அந்த அளவுக்கு திமுக அந்த அவசர நிலை காலத்துல கலைஞர் அவர்கள் அவசர நிலையை எதிர்த்ததுனால இந்திரா காந்தி அம்மா பிரதமராக இருக்கும்போது அப்போ
திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க முன்னணி தலைவர்கள் உட்பட தொண்டர்கள் வரைக்கும் ஓராண்டு காலம் மிசா கைதிகளாக உள்ள போனாங்க. இன்றைய நம்மளுடைய முதல்வர் அவர்களும் மிசா கைதியாக திருமணமான 6 மாதத்துல உள்ள போய் 1 வருஷம் உள்ள இருந்தாங்க. அந்த ஷூ காலால போலீஸ் உதைக்க வரும்போது அந்த அடியை வாங்கினவர் தான் சிட்டி பாபு. அப்போ போலீஸ் அடி வாங்கி அதை தடுக்க போய் அடி வாங்கி நோய்வாய்ப்பட்டு இறந்தவர் தான் சிட்டி பாபு. அதே போலதான் நம்ம தலைவர் சிறையில் அடிக்கும்போது அவரை அடிக்கும் போகும்போது ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் போய் தடுத்து குறுக்க விழுந்து காவலர்களை தடுக்கும்போது அவர் மேலேயும் அடிபட்டு அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் கண்ணில் பிரச்சனை இருக்கு. சொட்டு மருந்து இல்லாமல் அவரால் அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியாது. அந்த மாதிரி ஆசிரியர் அவர்கள் மிசா கைதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஏராளமான தொண்டர்கள் உள்ள போனாங்க. அதே போல மொழிப்போர் பற்றி தாளமுத்து நடராஜன் மற்றும் கீழப்பழுவூர் சின்னசாமி, ராஜேந்திரன் இந்த மாதிரி போன்ற இன்னும் ஏராளமான தொண்டர்கள் மொழிக்காக உயிர் கொடுத்தது தமிழ்நாட்டில் தான் முதல்ல உயிரை கொடுத்து மொழியை காப்பாற்றின இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம். இந்த மாதிரி ஒன்றிய அரசாங்கம் எப்பப்பெல்லாம் திணிக்கிறாங்களோ அப்பப்பெல்லாம் எதிர்த்து போர்க்குரல் கொடுத்து வெற்றி பெற்றது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட வரலாறு. அந்த அவசர நிலை பிரகடனத்தின் போது அவசர நிலை அறிவிக்கும் போது எம்ஜிஆர் இந்திரா காந்தி அம்மா கிட்ட போய் சரண்டர் ஆகி அவங்க இந்திய அளவில் அகில இந்திய கட்சி மட்டும்தான் இருக்கும், மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது என்றோன்ன அப்போ பெயர் மாற்றினவர் தான் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பெயர் மாற்றி அவங்க கட்சியை பிழைக்க வச்சுக்கிட்டாரு. ஆனா கலைஞர் அவர்கள் இது அண்ணா தொடங்கின கட்சி, அண்ணா வச்ச பேரு, அந்த பேர் என்னைக்கும் மாற்றப்படக்கூடாது, இது அண்ணா வச்ச கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இதை மாற்ற மாட்டேன், இதே பேர்ல தான் இருக்கணும்னு எதிர்த்து போராடி அந்த கட்சியை நிலைநாட்டியவர் நம்மளுடைய கலைஞர். அப்போ மாநில உரிமைன்னு வரும்போதும் மக்கள் பாதிக்கப்படும் போதும் முதல் குரல் எழுப்பி தந்தை பெரியார் காலத்துல தொடங்கி அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர். இந்த 3 பேருடைய முழு சக்தியும் நம்ம முதல்வர் எடுத்துக்கிட்டு அவங்களை விட பல மடங்கு வீரியத்தோட இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து நிக்கிறாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு இந்த முத்துவேல் கருணாநிதி இருக்கும் வரை இங்க யாரும் கால் பதிக்க முடியாதுன்னு. சென்ற வாரம் நம்ம ஆளுநர் அவர்களுக்கு எதிராக 142 பயன்படுத்தி ஆளுநர் என்பவர் மாநில அரசாங்கத்தோட அமைச்சரவைக்கும் முதல்வருக்கும் கட்டுப்பட்டவர் தான். அவர் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது என்று ஒரு உத்தரவு பிறப்பித்ததோடு மட்டும் இல்லாம அந்த 10 மசோதாக்களையும் இன்றே 142 சட்டத்தின் கீழே இன்னைக்கே எங்களுடைய அந்த தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி பாஸ் பண்றோம் என்று சொல்லி அந்த சட்டம் அன்னைக்கே அமலுக்கு வந்தது. அதே போல வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து முதல் நபரா இந்தியாவிலேயே முதல் ஆளாக தமிழ்நாடு சட்டமன்றத்துல தான் அந்த வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து ரத்து தீர்மானம் நாங்க இதை ஏத்துக்க மாட்டோம் என்று சொல்லி சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டதோடு மட்டும் இல்லாம இதை நாங்க உச்ச நீதிமன்றத்துக்கும் போவோம், வழக்கு போடுவோம் என்று சொல்லி முதல் ஆளாக குரல் கொடுத்து இன்னைக்கு அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல ஏறக்குறைய 140 பேர் இந்தியா முழுசும் போட்டிருக்காங்க. இந்த வழக்கு குறித்து தான் ஜெகதீஷ் தன்கர் துணை ஜனாதிபதி நீதிமன்றம் என்ன சூப்பர் பாராளுமன்றமா என்று சொல்லி, ஏன்னா நேத்து வகுப்பு திருத்த சட்ட மசோதாவில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க உச்ச நீதிமன்றம். அதுல திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ், முஸ்லிம் கட்சி இயக்கங்களை சேர்ந்த இயக்கங்கள் மற்றும் பல்வேறு கட்சிகள், அதான் 140 பேர் வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொன்னேன். அதுல திமுக சார்பாக மாநிலங்களவை எம்பி வில்சன் அவர்கள் வாதாடினாரு. ஒன்றிய அரசாங்கம் சார்பாக ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருந்தது. நீங்க ஏன் இப்ப இந்த வக்பு திருத்த சட்ட மசோதா கொண்டுட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அதுல 22 பேர்ல 8 பேர் தான் முஸ்லிம்கள் இருக்கணும், மீதி நபர்கள்லாம் வெளியாட்களை நியமிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்கிறீங்க. அப்போ இந்து அறநிலையத்துறையில இந்துக்கள் அல்லாதவர்களை நியமிக்கலாமா என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்டு ஒன்றிய அரசாங்கத்துக்கு பதில் கொடுங்க என்று சொல்லி கேட்டிருந்தது. அந்த கேள்விக்கு தான்
ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பாக துஷர் மேத்தா என்ற வழக்கறிஞர் வாதாடினார். அவர்கிட்ட ஒன்றிய அரசாங்கம் கேள்வி கேட்டிருந்தது, நீங்க இதுக்கு பதில் கொடுக்கணும், இந்து அறநிலையத்துறையில இந்த மாதிரி இந்துக்கள் அல்லாத இஸ்லாமியர்களை போடலாமா, உறுப்பினர்களாக சேர்க்கலாமா என்று கேட்டதுக்கு அவர் எங்களுக்கு 1 வார கால அவகாசம் கொடுங்க, அது வரைக்கும் இந்த சட்ட மசோதாவை நிறுத்தி வைக்கிற மாதிரி கேட்டுக்கிறோம் என்று உத்தரவாதம் கொடுத்ததன் அடிப்படையில தான் நீதி அரசர்கள் யாருன்னா சஞ்சீவ் கண்ணா, நீதி சஞ்சய் குமார், கே விஸ்வநாதன், இவங்க 3 பேரும் கொண்ட சட்ட அமர்வுல இந்த விசாரணைக்கு வரப்ப நீங்க இந்த டிமாண்டை ஏத்துக்கிட்டதுனால 1 வாரத்துக்கு இந்த மசோதாவை தள்ளி வைக்க சொல்றேன். அது வரைக்கும் 1 வாரம் மே 5ஆம் தேதி வரைக்கும் இந்த சட்டம், புதிதாக கொண்டு வந்த சட்டம் அமலுக்கு வரக்கூடாது, எந்த சொத்துக்களையும் பறிமுதல் செய்யக்கூடாது, இஸ்லாமியர்கள் சொத்துக்கள் யாரையும் பறிமுதல் செய்யக்கூடாது. 2வது நீங்க சொன்ன மாதிரி உறுப்பினர்கள் யாரையும் நியமனம் செய்யக்கூடாது என்று இந்த மாதிரி கண்டிஷன்கள் போட்டு 1 வாரம் பதில் அளிக்கிறதுக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கு அனுமதி கொடுத்து அது வரைக்கும் ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்புல திமுகவும் இணைஞ்சி நம்மளுடைய மாநிலங்களவை எம்பி வில்சன் அவர்கள் வாதாடினார் என்பது சிறப்பு. அப்போ திமுக தொடுக்கிற அத்தனை வழக்குகளையும் வெற்றி தான், தோல்வி என்பதே கிடையாது என்பதற்கு ஒரு சில வழக்குகளை மட்டும்தான் நான் மேற்கோள் காட்டியிருக்கிறேன். இந்த ஒன்றிய பாஜக அரசாங்கம் இப்படியெல்லாம் மக்கள் விரோத சட்டங்களை திணிச்சிட்டு இருக்கும்போது இது அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாரு, அவரு ஒன்றிய அரசாங்கத்துக்கு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி பாராளுமன்றம் எடுக்கிற சட்டங்கள்ல, நிறைவேற்ற சட்டங்கள்ல உச்ச நீதிமன்றங்கள் தலையிட்டாக்க ஜனநாயகம் எங்க இருக்கு என்று சொல்லி இஸ்லாமியர்களுக்கு எதிராக வழக்கம் போல எப்படி சிஏஏ என்ஆர்சி சட்டம் வரும்போது பார்லிமெண்ட்ல உட்காந்துக்கிட்டு ஓட்டு போட்டு வெளியே நாடகம் ஆடினாங்களோ அதே மாதிரி நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்று பசப்பு பேச்சு பேசிக்கிட்டு மக்களை ஏமாத்துற வேலையை மட்டும் பார்க்கறதோட மட்டும் இல்லாம இப்ப இந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதாவுக்கும் பார்லிமெண்ட்டுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீஷ் தன்கர் அவரும் பார்லிமெண்ட்டுக்கு ஆதரவாக சுப்ரீம் கோர்ட் என்ன சூப்பர் நீதிமன்றமா, பாராளுமன்றமா, குடியரசுத் தலைவருக்கே உத்தரவு போடுறதுக்கு என்று கேள்வி கேட்டிருக்கிறாரு. இதுவே உச்ச நீதிமன்றம் ராமர் கோவில் வழக்குல, அயோத்தி ராமர் கோயில் வழக்குல கடவுளிடம் தீர்ப்பு கேட்டு அவருடைய உத்தரவுப்படி தீர்ப்பு சொன்னேன் என்று சந்துரு நீதிபதி சொன்னப்ப அதை ஜாலியா பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதே போல அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வழங்கின நீதிபதிகளுக்கெல்லாம் கவர்னர் பதவி கொடுத்து அழகு பார்த்தாங்க. இப்போ ஒரு நேர்மையான நியாயமான இஸ்லாமியர்கள் எந்த ஒரு மத மக்களும் பாதிக்கப்படாத அளவுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது நீங்க என்ன அணு ஆயுதத்தை ஏவுற மாதிரி சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி பண்ணுது என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை ஜெகதீஷ் தன்கர் கண்டிச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா என்று கேட்பதை போலத்தான் இது தன்கரோட பேச்சு இருக்கு. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்மளுடைய முதல்வர் தமிழ்நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பாதுகாவலராக இருந்து இன்றைக்கு இந்தியாவின் குரலாக ஒலித்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய முதல்வரின் கரங்களை அவர் ரொம்ப தெளிவா பேசியிருக்காரு. உங்களை நம்பிதான் நான் இந்த உத்தரவாதத்தை நான் என்னுடைய செயல்களில் ஈடுபடுகிறேன் என்று சொல்லி ரொம்ப தெளிவா தொண்டர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு. தீவிரமா உழைக்க வேண்டும் என்று கட்டாயம் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக நம்மளுடைய உழைப்பை முழு பங்கீடும் கொடுத்து 2026 தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அனைத்து பணிகளையும் செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ஆதரவை வழங்கி ஷேர் பண்ணி ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.